தமிழக வெற்றி கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்மானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இனிமே 2025 உங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 நாங்கள் தான், 2025 நாங்கள் தான், 2026 நாங்கள் தான். ஸோ அதுக்கு சொல்றதுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பல வருஷமா பார்த்தீங்கன்னா சினிமா துறையை பார்த்தீங்கன்னா ஆளுநது, அதாவது கலெக்ஷன் வைஸ்லையும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நம்பர் 1 இருக்கிறது யாருன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, நம்ம தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். ஸோ 2025 வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி 69 அதுதான் லாஸ்ட் படம் தளபதி விஜய் அண்ணனுக்கு. ஸோ அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் மட்டும் இந்த வருஷம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மற்றபடி அரசியல் களத்தில் இனிமேல் அண்ணனை நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஒரு மாசிவாக இருக்க போது, மக்கள் மத்தியில் அது மிகப்பெரிய விஷயம் ஆக போகுதுன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரை பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ரீசன் ரொம்ப சில்லியா இருந்தது. அதாவது மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்க பொதுச் செயலாளர்கிட்ட மீடியா ஒருத்தர் கேட்கும்போது இதை எப்படி பாக்குறீங்கன்னு போது அதுதான் தமிழக அரசு அப்படின்னு ஒரே வார்த்தையில நறுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதான் தமிழக அரசு. உங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஆனந்த் சார் கூட நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருக்கேன். அவர் மேடையில பேசுற விஷயங்கள்லாம் பயங்கரமா மனசுல பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தது. பெரும்பாலும் 2-3 மேடையில் அது சொல்லியிருக்காரு அவரு. அதாவது நம்ம தளபதி தொண்டன் மேல, தளபதி தோழர் மேல, தளபதி ரசிகர் மேல யாராவது ஒருத்தர் கை வச்சாங்கன்னா அந்த இடத்துல 1000 பேர் கூடுவாங்கன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு. அதை வந்து பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. எப்பா நீ இத்தனை பேர் இருக்கிறீங்க, 30-40 பேர் இருக்கிறீங்க, அவங்களை இப்படி நான் தொட்டனா இங்க 1000 பேர் வந்து நிப்பாப்பா. ஸோ நம்மளை சுற்றி நிறைய பேர் இப்போ நியூ இயர் அதுமா பார்த்தீங்கன்னா என்ன நிறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணனோட ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது அவர் எனக்கு கொடுத்த பதவி, அந்த பதவி, அதனால அவங்களாம் என்னை வந்து பார்க்குறாங்க. ஆனந்த் சார் என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நீ இப்போ என்ன இங்கே வந்து பார்க்குறேன்னா எதுக்கு, விஜய் அண்ணா இல்லைன்னா நீ என்னை வந்து பார்த்துருப்பியா, அவர் இருக்கிறனால நான் பொதுச் செயலாளர், அவர் நாளைக்கு வேற ஆளை போட்டாங்கன்னா ஆனந்த ஒருத்தர் கூட மதிக்க மாட்டேங்கன்றத அவர் பல இடத்துல எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு ரசிகனை வந்து தொடுறதுக்கே யோசிக்கணுன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ சினிமா துறையில நமக்கு அது தேவைப்படல, ஆனால் நம்ம படங்கள், மக்கள் சேவை அப்படி இருந்தது. ஆனால் அரசியல் வரும்போது நமக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஒரு காரணமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல நாங்களும் போய் போராடணும், என்னையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால வெளியே என்ன நடந்ததுன்றதே எனக்கு சுத்தமா தெரியல. நானும் வந்து அதை பத்தி வீடியோ பண்ணி போட்டேன். அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் போய் பார்த்தா நிறைய வீடியோஸ், அதாவது தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடந்திருக்கு. ஸோ இங்கே பொதுச் செயலாளரை ரிலீஸ் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா பல இடத்துல பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடந்திருக்கு. தேனி மாவட்டம், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. நிறைய தோழர்கள் வெளியே வந்திருக்காங்க. அதுவும் எங்களை வந்து ஒரு வண்டியில தான் பிடிச்சிட்டு போனாங்க. எங்க வண்டி மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4-5 வண்டியில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் கிட்ட வந்திருக்காங்க. அதாவது வித்தின் ஒரு 1/2 hourல நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரம் எங்க பொதுச் செயலாளர் அவங்க உள்ள வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடே, அதாவது சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடே ஒரு வேற மாதிரி ஆயிருக்கும். ஸோ எங்க பொதுச் செயலாளர் சொன்ன விஷயம் அந்த இடத்துல என் கண் முன்னாடி நான் பார்த்தேன். அதாவது ஒரு தொண்டனை தொட்டா 1000 பேர் கூடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க பொதுச் செயலாளர் தொட்டோம்னா தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கூட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் தான். ஸோ நிறைய விஷுவல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அட்டாச் பண்றேன். இதுல நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்க அந்த வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ 1ஆம் தேதி அதுமா நம்ம விஜயனோட பவர் என்னன்றது மக்களுக்கு காட்டணுன்றனால தான் மெயினா இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இது 1ஆம் தேதி ஆக்சுவலா ரிலீஸ் பண்ண வேண்டியது. ரீசன் நம்ம போர்டு ஓப்பனிங் இஷ்யூஸ் எல்லாம் நடந்து, அது 1ஆம் தேதி நான் இதை மக்கள் கிட்ட சொல்லணுமா, நெகட்டிவா இருக்குமாலாம் நிறைய யோசிச்சேன். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் நமக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதிலாம் இல்லை, மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் தான் வீடியோஸ் பேக் டு பேக் கரெக்டாக அந்த டைம்லேயே நான் பண்ணது.
ஸோ வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் 2025 மக்கள் சேவையில் அதிகமாக நம்ம தமிழக வெற்றி தோழர்கள் எல்லாமே ஈடுபடுங்க. ஸோ 26 நோக்கி நம்மளோட பயணம் வெற்றிகரமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். உயிர் உள்ள வரை தளபதியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம். டாடா டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. Hey!